இந்த விசாரணை எல்லாம் பண்ணும் பொழுது நமக்குள்ள மனசாந்தி என்று சொல்லக்கூடிய மன நிறைவு ஏற்படுதுன்றார். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4 தான் துவாரபாலர்கள்னு, மன அடக்கம், விசாரணை, அப்புறம் மன நிறைவு, சாது சங்கம்னு. அப்ப இது 4மே தனித்தனியான்னு கேட்டா கிடையாது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது. இப்ப அவருக்கு அடுத்து அவர் சொல்றாரு, மன நிறைவு வந்து வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ விசாரணை பண்றதுக்கே உனக்கு மனசு ஓரளவுக்கு நிறைவு இருக்கணும். ஆசை நிறைய இருக்கிற ஆள் உட்காந்து யோசிப்பானா சொல்லுங்க? ஒரு குழந்தைய பிடிச்சி உட்காருன்னு சொன்னீங்கன்னா அது உட்காரவே உட்காராது, ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியே. என்னதான் பிடிச்சி உட்கார வச்சீங்கன்னாலும் உட்காரவே உட்காராது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல நம்ம மனசு வெளியில ஆசைகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு பயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மனசை விசாரணை பண்ண சொன்னா உட்காந்து பண்ணுமா? அப்ப பேசிக்காவே நமக்குள்ள ஒரு மன நிறைவு வரணும். ஆசைகளை குறைந்து தேவையற்ற ஆசைகளை விட்டு தேவையான ஆசைகளை வைத்து அர்த்தத்திற்கு தேவையான வாழ்க்கைக்கு வாழ்ந்து நமக்குள்ள மன நிறைவு ஏற்படுத்த வேணும், மன திருப்தி வேணும். மனம் வந்து காலியா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஈஸ்வரன் கையில பிரம்ம கபாலம் இருக்குதுன்னு நம்ம ஒரு புராணத்துல கதை படிச்சிருப்போம். அந்த பிரம்ம கபாலத்துல எதை போட்டாலும் அது சாப்பிட்டுரும், எதை போட்டாலும் சாப்பிட்றோம். அது ஒரு ஈஸ்வரனுக்கு ஒரு சாபமா இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல இந்த மனசுக்குள்ள எது போட்டாலும் அது என்ன பண்ணிவிடும், அது சாப்பிட்டு திருப்பி இன்னொரு ஆசையை உருவாக்கும். அதை நீங்க பூர்த்தி பண்ணலாம்னு நினைப்பீங்க, அடுத்து ஒரு ஆசையை உருவாக்கும். அதை பூர்த்தி பண்ணலாம்னு நினைப்பீங்க, அடுத்து ஒரு ஆசையை உருவாக்கும். அப்ப தொடர்ந்து இது உள்ள நீங்க போட அது எம்டி ஆயிட்டே இருக்குது. மனம்ங்கிறது அந்த இன்னர் ஸ்பேஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஸ்பேஸ் என்ன ஆகுது, தொடர்ந்து எம்டி ஆகிட்டே இருக்குது. நீங்க எவ்வளவு போட்டு என்ன ஃபில் பண்ணணும்னு நினைச்சாலும் எதை ஃபில் பண்ணாலும் அது ஃபில் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஆசைங்கிற ஒரு இதன் மூலியமா போட்டேன்னா அது ஃபில்லே ஆகாதுன்றாரு. அப்ப மன நிறைவு வரணும்ன்றாரு, மன திருப்தி வரணும். அப்ப போதுன்ற ஒரு மனம், அக்செப்டன்ஸ், இருக்கிறத வச்சு எப்படி நிம்மதியா வாழ்றது. இல்ல ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு ஏழை கூட தனக்குள்ள ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுது. ஆனா ஒரு பணக்காரனாலே நிறைய செல்வந்தர்களால அப்படி வாழ முடியலன்னு இங்க வசிஷ்டர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு. அப்பயே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன்னா அந்த தனக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சு வாழ்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸும், அது வந்து ஒரு திருப்தியும். ரைட், எனக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்கிறான், அப்பா எனக்கு உடல்ல எந்த உபாதை இல்லாம கொடுத்துருக்கிறான்ப்பா. எவ்வளவோ பேர் உடல்நிலை கோளாறுல இருக்காங்க, எவ்வளவோ பேருக்கு கைகால் இல்லாம இருக்காங்க, எவ்வளவோ பேர் அனாதையா இருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் இல்லாம எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கொடுத்து, நல்ல உணவு உடைகள்லாம் கொடுத்து, நான் இது வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு பேசிக்கான கம்ஃபர்ட்டை கொடுத்து வச்சிருக்கானே இறைவன். அதுக்குன்னு சொல்லி நம்ம திருப்தி அடையிறோமா? எனக்கு இன்னும் பத்தலன்னு அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். பத்தலன்றது ஒரு பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆசை ஓடிக்கிட்டே இருக்குது, அது என்னைக்குமே அது நிக்கவே நிக்காது. அப்ப மன நிறைவுக்கு வரணும். என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி நான் நிம்மதியா வாழ்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துட்டு தான் அதுக்கப்புறத்தையே யோசிக்கணும். ஆனா நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. அதனால மன நிறைவு வேணும் அப்படின்றாரு. மன நிறைவு தான் வந்து சந்தோஷம் என்றார். எல்லா தோஷத்தையும் நீக்குவதுதான் சந்தோஷம். தோஷம் என்றால் தேவையில்லாத ஒன்று, எதிர்மறையான ஒன்று. அப்ப மன திருப்தி வந்துச்சுனாலே சந்தோஷம் தானா வந்துரும் அப்படின்றார். ஆசை வந்து நிறைவேறுச்சுன்னா இன்பம் வரும், ஆனா அந்த இன்பம் மீண்டும் ஆசையை உருவாக்கும். அதை நம்ம சந்தோஷம் நம்ம சொல்லக்கூடாது. நான் சந்தோஷமா இருக்கேன்னா எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். ஒரு சந்தோஷம் வருது, அடுத்த நாளே அந்த சந்தோஷம் காத்து போன பலூன் மாதிரி காணா போயிடுது. அப்ப எங்க போச்சு? அப்ப எல்லா நமக்குள்ள இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீக்கி எப்பொழுதும் சாந்த சொரூபியா நமக்குள்ள மனம் நிறைவோடு வாழ்வதுதான் முக்கியம்ன்றது. அதுவும் வந்து மோட்சத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு துவாரபாலகர்களாக இருக்கிறது. எந்த ஒரு மன சஞ்சலத்துக்குள்ளேயும் எந்த ஒரு மன சோர்வுலையும் உள்ளே மாட்டிக்கொள்ளாமல் எல்லாத்திலும் ஒரு நிலையான ஒரு சமமான ஒரு இது இருக்கணும். இந்த மாதிரி மன திருப்தி உடையவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோக்கி செல்வங்கள் தானா வரும் அப்படின்றாரு. அவங்கள நோக்கி எல்லா ஐஸ்வர்யங்களும் வரும்ன்றாரு. எப்படி ஒரு அரசனுக்கு வந்து கீழே இருக்கவங்க பணிவிடை செய்வது போல இந்த மன நிறைவு கூட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த செல்வங்களாமே பணிவிடை செய்யக்கூடிய தன்மையில இருக்கும். அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து செல்வத்து பின்னாடி அவங்கள்ட்ட நம்ம அடிமையா இருப்போம் அப்படிங்கிறாரு. அதனால தேவையில்லாத ஆசைகளை நம்ம விட்டு மன அமைதியை நோக்கி, பற்றின்மையை நோக்கி நாம செல்ல வேண்டும் என்பது இங்க முக்கியமான ஒரு மோட்சத்துக்கு உண்டான ஒரு வழியா சொல்றாரு. அப்படி மன நிறைவு பெற்றவங்க வந்து இந்த சூரிய ஒளியில வந்து தாமரம் மலரும், சூரிய ஒளி இல்லாட்டி மலராது. அப்ப அது போல நமக்குள்ள முகமலர்ச்சியும் ஒரு முகத்துல ஒரு பிரகாசமும் நம்மளுடைய உடலிலையும் மனதிலையும் ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும் அப்படின்றாரு. ஞான ஒளி ஏற்படும் வேற இவர் சொல்றாரு. சோ அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஏன்னா கஷ்டத்தையே தான் அவங்க வந்து மன நிறைவில் ஆயிடுறாங்கல்ல. கஷ்டம் வராமன்னு கிடையாது, ஏகப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுவே வாழ்க்கைன்னு எடுத்து முழுமையா வாழும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைத்தன்மை இல்லாம போயிடுது அப்படின்றாரு. யாருக்கும் பொறாமப்பட மாட்டாங்க, யாரையும் வந்து பேராசைகள் பட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு குவாலிட்டி இல்லாம வாழணுங்கிறத அவர் சொல்றாரு. அதே மாதிரி மனநிறைவு பெற்றவன் வந்து தனக்குள்ள இல்லாததை வந்து ஏங்க மாட்டான், தனக்குள்ள இருக்கிறதோட திருப்திப்பட்டு வாழ்வானே தவிர இல்லாததை நோக்கி ஏங்க மாட்டான்.
மன நிறைவுங்கிறது ஒரு அமிர்தத்தை உண்டு சாப்பிட்டது போல, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சுகத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்குள்ள மன நிறைவுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம எல்லோருமே இறைவன் என்ன கொடுத்துருக்கான் நமக்கு, அதை வாழ்றதுக்கு சாட்டிஸ்ஃபைடா வாழ்றதுக்கு, கணவர் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, வீட்டுல ஒரே பிரச்சனையா, குழந்தை பிரச்சனையா, சரி எனக்கு இன்னைக்கு இதுதான் இறைவன் கொடுத்துருக்கான்பா, இதை மாத்த முடியுமா? இப்ப வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் காலம் கடந்துருச்சு, இப்பெல்லாம் மாத்த முடியாது. வண்டியை நம்ம செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு புதுசு வாங்குற மாதிரிலாம் மாத்த முடியாது. லைஃபுக்குள்ள எல்லாம் பல விஷயங்கள் சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்ப இதுதான் எனக்கு என்னுடைய கர்மத்திற்கு என்னுடைய இதுக்கு இதுதான் படைக்கப்பட்டிருக்குது. அப்ப இதோட நான் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு முழுமையா திருப்தியா வாழ்றதுங்கிற அந்த ஒரு தன்மைக்கு நம்மளை வளர்த்துக்கணும். அது வளர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி வளர்த்துக்கலைன்னா எந்த காலத்துக்கும் நமக்கு சுத்தி நமக்குள்ள நம்மளே நரகத்தை உருவாக்கி அந்த நரகத்துல நம்மளே உட்காந்துக்குவோம். அதுல உட்காந்துட்டு எனக்கு வாழ்க்கை சரியில்லை, எனக்கு ஒரே துக்கமா இருக்குது, என்னால முடியல, எனக்கு பிடிக்கல, என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லா விதமான கம்ப்ளைண்ட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ மன நிறைவுங்கிறது மோட்சத்துக்கு உண்டான ஒரு வழி சொல்றாரு. நல்லது.